என் அன்பு குழந்தையே, நீ எப்போதெல்லாம் துன்பம், மனச்சோர்வு, மனக்கவலை, மனசஞ்சலம், வருத்தம் இவைகளால் அவதிப்படுகின்றாயோ அப்போதெல்லாம் என் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னுடைய காலடியில் அத்தனையையும் கொட்டிவிடு. அதன் பின் நடக்கும் அதிசயத்தை நீ கண்கூடாக காண்பாய். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய அருகில் நான் இருக்கின்றேன். உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் இருக்கின்றது. நீ வேண்டியது நடக்கப் போகின்றது. சர்வ நிச்சயமாக அது நடந்தே தீரும். ஆபத்து உன்னை தாக்க வந்தால் 7 கடல் தாண்டியும் உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன். எளிமையாக இருப்பது உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். கசப்பான நடந்து முடிந்த நிகழ்வுகளை காட்டிலும் பிடித்தமான விஷயங்களை நினைத்துப்பார். மகிழ்ச்சி நிச்சயம் கிடைக்கும். வெறுப்பதை மறந்துவிடு. அது உனக்கு இன்னும் அதிகமான மன நிம்மதியை கெடுக்கும். உன்னை தவறாக நினைக்கும் யாரும் உனக்கு தேவையில்லை. நீ நீயாகவே இரு. உன்னுடைய மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை கொஞ்சம் கவனி. அவற்றால் நீ இழப்பது உன்னுடைய மன சந்தோஷத்தை தான். குழந்தையே, யாராவது உன்னுடைய மனம் காயப்படும்படி நடந்து கொண்டால் சோர்ந்து போய் விடுகின்றாய். உன்னுடைய மனதில் நான் வசிக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். எப்போதும் என்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முயற்சி செய். காயப்படுவது நீ மட்டுமில்லை, நானும் தான். நீ சந்தோஷப்பட்டால் நானும் சந்தோஷப்படுவேன். நீ கஷ்டப்பட்டால் நானும் கஷ்டப்படுவேன். என்னுடைய குழந்தை படும் கஷ்டத்தை பார்த்துக் கொண்டு நான் அமைதியாக இருப்பேனா? உன்னுடைய கஷ்டத்தை போக்குவதற்கான வழிகளை நான் சீரமைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய வேண்டுதல்களுக்கு நான் செவிசாய்க்கவில்லை என்று கருதாதே. என் பிள்ளையே, பேசக்கூடாத நேரத்தில் பேசுவதும் தவறு, பேச வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருப்பதும் தவறு. எதையும் இழக்காமல் மற்றொன்றை எதிர்பார்க்காதே. இழுத்த மூச்சை கூட வெளியில் விட்டால்தான் உன்னால் சுவாசிக்க முடியும். அதனால் தான் இழந்து விட்டோமே என்று எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது எதுவோ அது நிச்சயம் உன்னை தேடி வந்து சேரும். நீ பயப்படாமல் இரு. படைத்தவனை தவிர யாருக்கும் அஞ்சியும் வாழாதே, யாரையும் அண்டியும் வாழாதே. எப்பொழுதும் யாரையாவது சார்ந்தே வாழ வேண்டும் என்று நினைத்து வாழாதே. பிறகு உனக்கான மதிப்பு கிடைக்காமலே போய்விடும். எந்த நிலையிலும் சொந்த கால்களில் நின்று போராடு. அதுதான் உனக்கு கௌரவம் அளிக்கும். எண்ணங்கள் அழகாக மாறும் போது வாழ்க்கையே அழகாக மாறுகின்றது. உனக்கு யார் கெடுதல் நினைத்தாலும் தீங்கு நினைத்தாலும் அவர்களுக்குரிய பதிலடியை நான் திருப்பிக் கொடுப்பேன். நீ என்னுடைய பாதி என்பதை மறந்து விடாதே. உனக்கு கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் உனக்கு கிடைக்கும் ஏமாற்றங்களும் அவமானங்களும் எனக்கும் கிடைத்ததை போன்று. அதனால் நீ அவர்களையெல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ உன்னுடைய வேலையை பார், என்னை வாழ வைப்பார் என்று என்னையே நம்பி இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். குழந்தையே, உனக்கு வேண்டியதை உனக்கு ஆசீர்வதித்து உன்னை நான் நல்ல நிலைக்கு நிச்சயம் உயர்த்துவேன். சோர்ந்து வாடிப்போய் இருக்கும் உன்னுடைய முகம் கூடிய விரைவில் வண்ண மலர்களாக மலரத்தான் போகின்றது. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வாய். என்னை நம்பு, நான் அகிலத்தையும் ஆள்பவன். என்னை நம்பி என்னுடைய பாதங்களில் சரணடைந்தோர் யாவரும் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. தைரியமாக இரு. குழந்தையே, இப்போது இத்தனை கஷ்டத்திற்கு ஆளாகிறாய் என்று கவலைப்படாதே. உனக்கு கஷ்டங்கள் வருவது உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளதென்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள். நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன்னுடைய மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதனை தூக்கி எறிந்துவிடு. உன்னை பக்குவமாக வழிநடத்தி செல்ல உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை உனக்கு நான் அமைத்து தருகின்றேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. மகளே, பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள். தூற்றியவரும் உன்னை போற்றுவார்கள். உன்னுடைய வாழ்க்கை வளமாகும். உனக்கான காலம் நிச்சயமாக வரும். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும். எதற்கும் கவலைப்படாதே. உனக்கு நான் உலகமாக இருப்பேன். என்னுடைய அருளால் நிச்சயமாக நீ சந்தோஷமாகவே இருப்பாய். பயப்படாதே, நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, சில காலம் நன்றாகத்தானே இருந்தாய்.
நம்பிக்கையோடு தானே இருந்தாய். எல்லாம் சரியாகிவிடும் என்று உனக்கு நீயே தைரியம் சொல்லிக் கொண்டுதானே இருந்தாய். என்ன ஆயிற்று என் செல்லமே? ஏன் இப்படி மனமுடைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய்? சில நிகழ்வின் வெளிப்பாடு நீ மனம் நொறுங்கிப் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய். உன் மனவேதனைகளும் மன குழப்பங்களும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. முன்பெல்லாம் இது எனக்கு வேண்டும், செய்து கொடுங்கள் அப்பா என்று என்னிடம் கேட்பாய். பின்பு ஒரு கட்டத்தில் என் அப்பா எனக்கு செய்து வைப்பார் என்று நம்பிக்கையோடு இருப்பாய். ஆனால் இப்பொழுதோ காலங்கள் செல்லச் செல்ல லேசாய் மனம் தளர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய். நம்பிக்கை வீணாகாது அல்லவா? காலங்களும் நேரங்களும் இவ்வளவு வேகமாக கடந்து கொண்டு வருகின்றதே, ஏதேனும் தவறாக நடந்து விடுமா? இந்த பக்கம் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றேன். ஆனால் அந்த பக்கம் என்ன நடக்கின்றது என்றே தெரியவில்லையே. மனமாற்றம் நடந்து கொண்டு இருக்கின்றதா? இல்லை அப்படியே காலங்கள் நகர்கின்றதா? அப்படியும் இல்லை என்றால் எதிர்மறையாக ஏதேனும் நடக்கின்றதா என்று சிறு பதற்றம் உன்னை தொற்றிக் கொண்டிருக்கின்றது. உங்களை முழுமையாக நம்புகிறேன் அப்பா. ஆனால் ஏதேனும் சிறு அறிகுறியேனும் அல்லது ஏதேனும் சிறு நிகழ்வேனும் கண்களுக்கு காட்டிவிடுங்கள். ஒரு சிறு நம்பிக்கை துளிர்விட்டாலும் உறுதியாக நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உன் நம்பிக்கையில் குறைவில்லை என் கண்மணியே. உன் மனம் படும் பாட்டை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் உன் மனம் என்ன என்று உன் அப்பா நான் அறிவேன். என் மீது நீ சந்தேகப்படவில்லை. பக்தியிலும் நம்பிக்கையிலும் எந்த குறையும் வைக்கவில்லை. உன் வாழ்க்கையை நினைத்து சற்று பயப்படுகின்றாய். அது தவறில்லை குழந்தையே. இந்த சூழ்நிலையில் இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் இவ்வளவு தைரியமாக நீ நிற்பதே பெரிய விஷயம். இத்தனை காலமாக என்னை நம்பி நீ காத்துக் கொண்டிருக்கின்றாய். இதை கண்டு நான் பெருமை கொள்கின்றேன். என்னையே நம்பி கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன் வேண்டுதலுக்கு உன் அப்பா செவிசாய்க்கவில்லை என்று நினைக்காதே. உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். உன்னோடு என்றும் நான் இருக்கின்றேன். என்றும் உன்னை கைவிட மாட்டேன். நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன். தைரியமாக இரு. அனைத்தையும் உன் அப்பா நான் சரி செய்து விடுவேன். இனி எல்லாம்